பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஹைப் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்டர்நெட் முழுக்க ஒரு கலவையான ரூமர்ஸ் லிஸ்ட் தான் இப்போ ட்ரெண்டிங். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல, ஆனா பல இணையதளங்கள் இந்த டிவி, சினிமா மற்றும் சோஷியல் மீடியா நட்சத்திரங்களின் லிஸ்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன அப்டேட், இந்த ஷோ ஸ்டார் விஜய் டிஸ்னி கூட்டல் ஹாட் ஸ்டார்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் நம்ம எல்லோருக்கும் பிடித்த நடிகர் விஜய் சேதுபதி சீசன் 8க்கு பிறகு மீண்டும் தொகுப்பாளராக வருவார்னு சொல்றாங்க. லான்ச் ஆன பிறகு தான் உண்மை என்னன்னு தெரியும். இப்போதைக்கு இந்த சீசன்ல யார் யார் வரப்போறாங்கன்னு அதிகம் பேசப்படுற பெயர்களை பத்தி பார்க்கலாம். அரினா ஆசாத், பாரதி கண்ணம்மா சீரியலில் டாக்டர் வெண்பா வாக நடித்து பிரபலமானவர். திரையில் வில்லத்தனமான நடிப்பும் திரைக்கு பின்னால் கலகலப்பான குணமும் இவருக்கு இருக்கு. சமீபத்தில் இதயம் சீரியலில் இருந்து விலகிய பிறகு இவங்களுடைய அடுத்த பெரிய மூவ் என்னன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்தால் கூர்மையான பதில்கள், அம்மா லைஃப் கதைகள் மற்றும் ஒரு வலுவான கேம்ப்ளேவை எதிர்பார்க்கலாம். பூனம் பாஜ்வா 90 இஸ் 2000 ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். இப்போதைக்கு தன்னுடைய போல்டான கவர்ச்சியான சோஷியல் மீடியா பதிவுகளால் மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க. கேமரா முன் வசதியாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடிய இவங்களது இந்த எனர்ஜி ரியாலிட்டி ஷோக்கு பக்காவா பொருந்தும். பிக் பாஸ்ல கிளாமர், தன்னம்பிக்கை மற்றும் சினிமா லைஃபின் ஏற்ற தாழ்வுகள் பற்றிய சில நெகிழ்ச்சியான உண்மைகளையும் பார்க்கலாம். ஷபானா ஷாஜஹான் குக் வித் கோமாளி 6 முடிச்சுட்டு இப்போதைய ட்ரெண்டிங்கில் இருப்பவர். சீரியல் ஸ்டாரிலிருந்து ரியாலிட்டி ஷோ ஃபேவரிட்டாக மாறியவர். எப்படி வேடிக்கையான தருணங்களை உருவாக்குறது, அதே சமயம் போட்டி மோடில் இருக்கணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய சிரிப்பு, குறும்பு மற்றும் வியூகமான டாஸ்க் பிளே எதிர்பார்க்கலாம். குரேஷி குக் வித் கோமாளி 6 இல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த கோமாளி இவர். ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட நகைச்சுவையாக மாற்றும் திறமை இவருக்கு இருக்கு. பிக் பாஸில் இவருடைய இந்த நகைச்சுவை ஒரு சூப்பர் பவர் ஆக இருக்கும். நட்சத்திரா நாகேஷ் பிரபல தொகுப்பாளர் மற்றும் நடிகை. சோஷியல் மீடியாவில் இவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அமைதியான மற்றும் வசீகரமான பேச்சுக்கு பெயர் போனவர். சோப்பு சீரியல்ஸ்ல இருந்து வெப் சீரிஸ் வரைக்கும் அவார்ட் ஷோ வரைக்கும் இவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அதனால் அழுத்தம் இவங்களை பாதிக்காது. அமைதியான இராஜதந்திரமான ஒரு நபரை எதிர்பார்க்கலாம். அதே சமயம் குழு இயக்கத்தில் முன்னணி தொகுப்பாளர் மோடிற்கு மாறவும் இவங்களுக்கு தெரியும். நேஹா ராஜேஷ் மேனன் பாக்கியலட்சுமி மூலம் விஜய் டிவி ரசிகர்களுக்கு பிரபலமானவர். ஒரு சீரியல் ரசிகர் பட்டாளத்தையும் சந்தோஷமான மனநிலையையும் கொண்டவர். அதிக நாடகங்கள் கொண்ட கதைக்களங்களில் நடித்து பழக்கப்பட்டவர். அது பிக் பாஸ் டாஸ்களுக்கும் இரவு நேர சண்டைகளுக்கும் ஒரு சரியான பயிற்சியாக இருக்கும். மெதுவாக ஆரம்பித்து கூட்டணியை உருவாக்கும் போது ஒரு புத்திசாலித்தனமான ஆட்டத்தை பார்க்கலாம். அஸ்வின் குமார் லட்சுமிகாந்தன் குக் வித் கோமாளி புகழ்பெற்ற நட்சத்திரம், இப்போ நடிகர். ஒரு சர்ச்சை பேச்சின் காரணமாக சமூக வலைதளங்களில் சில கஷ்டமான அனுபவங்களை எதிர்கொண்டார். ஆனால் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். பிக் பாஸ் 9 இல் நுழைவது மீண்டும் என்னை நிரூபிக்கும் ஒரு பயணமாக இருக்கும். தன் திறமையால் விமர்சகர்களையும் ஆதரவாளர்களாக மாற்ற முடியும்னு எதிர்பார்க்கலாம். உமைர் இப்னு லத்தீப் கோலிவுட்டின் முதல் காஷ்மீரி என அறியப்படும் உமைர் குக் வித் கோமாளி மூலம் கவனம் பெற்றார். மேலும் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்திலும் நடித்துள்ளார். இவருக்கு ஒரு தனித்துவமான பின்னணி இருக்கு. இது பிக் பாஸ் அவருக்கு ஒரு தேசிய அளவிலான பிரேக் அவுட் ஆக அமையும். வி ஜே பார்வதி வெளிப்படையானவர், ஃபில்டர் இல்லாமல் பேசுபவர். சர்ச்சைகளை தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவர். ஒரு தொகுப்பாளராகவும் கண்டென்ட் கிரியேட்டராகவும் ஒரு கதை எப்படி உருவாக்கப்படுது, எப்படி உடைக்கப்படுதுன்னு இவருக்கு நல்லா தெரியும். பிக் பாஸ்ல துணிச்சலான கருத்துகள், கூர்மையான விவாதங்கள் மற்றும் வைரல் ஒன் லைனர்களை எதிர்பார்க்கலாம். ரக்ஷன் குக் வித் கோமாளி இன் அன்பான தொகுப்பாளர். இப்போது ஜோ படத்தின் மூலம் ஹீரோவாகவும் இருக்கிறார். நகைச்சுவையானவர், எளிதில் அனைவராலும் விரும்பப்படக்கூடியவர். ரியாலிட்டி ஷோக்களின் டெக்னிக் இவருக்கு தெரியும். இந்த திறன் வீட்டுக்குள் ஒரு சிறந்த சமூக கேம்ப்ளேக்கு உதவும். சந்தோஷ் பிரதாப் சார்பட்டா பரம்பரை மற்றும் குக் வித் கோமாளி 3 ஆகியவற்றில் கலந்து கொண்ட நடிகர். போட்டித்தன்மை கொண்டவர். அதிக அழுத்தம் நிறைந்த சூழல்களில் எப்படி இருக்கணும்னு இவருக்கு தெரியும். பிக் பாஸ்ல ஒரு கூல் ஹெட்டட் ஸ்ட்ராட்டஜி மற்றும் மராத்தான் நாட் ஸ்பிரிண்ட் அணுகுமுறையை எதிர்பார்க்கலாம். அக்ஷிதா அசோக் சமீபத்தில் விஜய் டிவியின் ஜோடி ஆர் யூ ரெடி 2 நிகழ்ச்சியில் பார்த்தவர். இவர் ஏற்கனவே ரியாலிட்டி போட்டியின் வெப்பத்தை உணர்ந்திருக்கிறார். இளம், ஆற்றல் மிக்க மற்றும் சீரியல்களையும் டான்ஸ் ஃப்ளோர்களையும் தாண்டி ஒரு முத்திரை பதிக்க ஆர்வமாக இருக்கிறார். புதிய தலைமுறை நாடகங்கள் மற்றும் கூட்டணிகளுக்கு இவள் ஒரு ஸ்பார்க் ஆக இருக்கலாம்.
புவி அரசு ஈரமான ரோஜாவே 2 சீரியல் மூலம் பிரபலமான நடனக் கலைஞர் நடிகர். குழுவில் இயல்பாக பழகுபவர், தேவைப்படும்போது தலைமை தாங்கவும் இவருக்கு தெரியும். சவாலான டாஸ்குகளில் சிறந்து விளங்குவார். வினோத் பாபு, தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலின் முன்னணி நடிகர். ஒரு குடும்ப ரசிகர் பட்டாளம் இவருக்கு இருக்கு. வீட்டில் குறைவான சண்டைகள், அதிக நிலைத்தன்மை மற்றும் ஆச்சரியமான தாமதமான கேம்ப்ளே எதிர்பார்க்கலாம். திவ்யா துரைசாமி செய்தி தொகுப்பாளராக இருந்து நடிகை மற்றும் யூடியூபர் ஆனவர். தைரியமான ஸ்டைலுக்காகவும் டெஸ்லா என்ற புனைப்பெயருக்காகவும் ரசிகர்களால் அறியப்படுகிறார். தெளிவாக பேசக்கூடியவர், மீடியா பற்றி அறிந்தவர். பிக் பாஸ் வீட்டில் இவருடைய தன்னம்பிக்கை மற்றவர்களை ஆத்திரப்படுத்தலாம். ரியாஸ் கான் நீண்ட சினிமா அனுபவம் கொண்ட நடிகர். சமூக வலைதளங்களில் உடல்நல மற்றும் ஃபிட்னஸ் சார்ந்த பதிவுகளால் கவனம் பெற்றவர். நேரடியானவர், ஒழுக்கமானவர். காலையில் வீட்டு வேலைகள், டாஸ்க் தயாரிப்புகளில் இவர்தான் முன்னணியில் இருப்பார். அமிர்தா சீனிவாசன், கள்ளச்சிரிப்பு மற்றும் ஆயலி போன்ற ப்ராஜெக்ட்களில் வலுவான நடிப்பை வெளிப்படுத்தியவர். அமைதியாக இருந்தாலும் கூர்மையான பார்வையாளராக இருப்பவர். பிக் பாஸ் 9 அண்ட் டார்க் ஹார்ஸாக மாறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கு. பாலசரவணன் தமிழ் சினிமாவில் நம்பகமான நகைச்சுவை நடிகர். ஒரு பேச்சில் பதற்றத்தை குறைக்கும் திறமை இவருக்கு இருக்கு. வீட்டிற்குள் இவருடைய நகைச்சுவை ஒரு கண்டென்ட் மெஷின் ஆக இருக்கும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் அக்டோபர் 5ஆம் தேதி கோலாகலமாக பிரீமியர் நடைபெறும் என்றும் வதந்திகள் பரவி வருகின்றன. இதுதான் இதுவரை பரவி வரும் போட்டியாளர்கள் பட்டியல். சேனல் அதிகாரபூர்வமான லைனப்பை வெளியிடும் வரை இது வெறும் யூகங்கள் தான். இந்த 18 பேரில் யார் 10 பேர் வீட்டுக்குள் போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் விருப்பமானவர்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சீக்கிரமே பிரீமியர் பற்றிய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறோம்.